இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கால தமிழ்நாடு வரலாறு அந்த புக்ல வெங்கடேசன் புக் சார் எழுதினதுல இப்ப வரிசையா நம்ம பார்த்துட்டு வரோம். அதன் பிரகாரம் வந்து இப்ப நீதி கட்சிக்கு அப்புறம் அதுல சாதனையாளர்கள் குடுத்திருந்தாங்க ஒரு 4 பேரு. அத அப்படியே பார்த்துரலாம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அயோத்திதாசர் 1845ல இருந்து 1914. அயோத்திதாசர் திராவிட இயக்கத்தின் முன்னோடி. அந்த இயக்கத்துக்கு புதிய பாதையை காட்டியவர். முதல் தலித் தலைவர். அப்ப அயோத்திதாசர் தான் வந்து தலித்ல வந்து ஃபர்ஸ்ட் தலைவர். திராவிட இயக்கத்துக்கு இவர் தான் முன்னோடி. இவர் 1845 மே 20ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காத்தவராயன் என்ற கிராமத்தில் பறையர் குலத்தில் பிறந்தவர். ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து இவரோட இயற்பெயர் தான் காத்தவராயன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, காத்தவராயன் என்ற கிராமத்தில்னு கொடுத்திருக்காங்க. இது என்னன்னு தெரியல. ஆனா இவரோட இயற்பெயர் தான் வந்து காத்தவராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பறையர் குலத்தில் பிறந்தவர். இவருடைய தாத்தா ஆர்லிங்டன் பிரபுவுடன் வேலை பார்த்தவர். இவரோட தாத்தா வந்து லார்ட் ஆர்லிங்டன் அவர்கிட்ட வந்து வேலை பார்த்திருக்காங்க. அதன் காரணமாக அவரது குடும்பமும் குலமும் கிராமம் வெளிச்சத்துக்கு வந்தன. பிரபலமடைந்தன. அதாவது இவங்க வந்து இவங்களோட தாத்தா வந்து ஒரு ஆர்லிங்டன் பிரபுகிட்ட வேலை பார்த்ததுனால இவங்களோட ஃபேமிலி வந்து கிராமத்துல எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருந்திருக்கு, பிரபலமா இருந்திருக்கிறாங்க. அயோத்திதாசர் இளம் வயதிலிருந்தே இலக்கிய புலமை பெற்றிருந்தார். மேலும் இவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை உடையவராக இருந்தார். ஓகேங்களா? தமிழ், சமஸ்கிருதம், பாலி அது இல்லாம ஆங்கிலம் இது எல்லாமே தெரிஞ்சிருக்குது. யாவற்றுக்கும் மேலாக இவர் சித்த வைத்திய நிபுணராக திகழ்ந்தார். அதாவது மருத்துவம் சம்பந்தமான சித்த வைத்தியம் இதுவும் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அயோத்திதாசர் 1870களில் நீலகிரி தோதுவர்கள் மற்றும் பிற பழங்குடியினரிடையே தங்கி அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு விழிப்புணர்வை உண்டாக்கி அவர்களை ஒன்று சேர்க்கும் பணியில் ஈடுபட்டார். 1890ல இவர் எங்க போயிருக்காரு, நீலகிரியில வந்து தோதுவர்கள்னு சொல்றாங்கல்ல, அந்த பழங்குடியினர்கிட்ட அவங்க கூட போய் தங்கி அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு அதை விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும் பணியில ஈடுபடுறாரு. இந்த அனுபவத்தின் விளைவாக அவருக்கு திராவிடர் பற்றிய ஆர்வம் ஏற்பட்டது. 1876ஆம் ஆண்டு அத்விதாந்தா சபை என்ற அமைப்பை தோற்றுவித்தார். 1876ல என்ன பண்ணிருக்காங்க, அத்விதானந்த சபை அப்படிங்கிற அமைப்பை வந்து தோற்றுவித்திருக்காங்க. அருள் திரு ஜான் ரத்தினம் அவர்களுடன் இணைந்து திராவிட பாண்டியன் என்ற இதழை வெளியிட்டார். இது நிறைய டைம் வந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதுல தெரிஞ்சிருந்திருக்கும். ஜான் ரத்தினம் அவர்களுடன் இணைந்து இவர் வந்து திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழை வெளியிட்டார். அருள் திரு ஜான் ரத்தினம் இவர்களோட இணைந்து திராவிட பாண்டியன். இந்த சபை அந்த சபை வந்து எப்ப 1876 நீலகிரி வந்து என்னது 1870 76 அதுக்கப்புறம் திராவிட பாண்டியன். அயோத்திதாசர் 1886ஆம் ஆண்டு தீண்டத்தகாதோர் இந்துக்கள் அல்லர் என்ற அதிர்ச்சி தரக்கூடிய அசாதாரணமான புரட்சிகரமான பிரகடனம் செஞ்சிருக்காரு. இவர் வந்து ஒரு புரட்சிகரமான பிரகடனம் செஞ்சிருக்காரு. அது என்னன்னா 1886ஆம் ஆண்டு தீண்டத்தகாதோர் வந்து இந்துக்கள் அல்ல. நீங்க வந்து தீண்டத்தகாதவர்கள்னு சொல்லிட்டு இந்துக்களை சொல்றீங்களே, தீண்டத்தகாதவர்கள் வந்து இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரட்சிகரமான பிரகடனத்தை வந்து கொடுக்கிறார். யாரு, அயோத்திதாசர் 1886ஆம் ஆண்டு. இந்த பிரகடனம் அன்றைய கல்வியாளர்களிடையே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. சனாதன பழமைவாதிகள் மற்றும் சமூக சீர்திருத்த ஆர்வலர்களின் கவனம் இவர் பக்கம் திரும்பியது. இந்த பிரகடனத்தை தொடர்ந்து 1891 திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவித்திருக்காரு. அதாவது தீண்டத்தகாதவர் இந்துக்கள் அல்லர்னு சொல்லிட்டு 1886ல ஒரு பிரகடனத்தை சொல்லிட்டாரு. அப்புறம் 1891 திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாரு. 1891 மக்கள் கணக்கீட்டின் போது தலித்துகள் தங்களை ஜாதியற்ற திராவிடர் என்று தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதாவது சென்சஸ் கணக்கெடுப்பாங்கல்ல, அந்த சமயத்துல தலித்துகள் வந்து என்ன சொல்லணும், நாங்க வந்து ஜாதியே இல்லாத ஒரு திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அயோத்திதாசரின் வரலாற்று பார்வை வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்குது. அவர் பண்டைய பறையர்கள் பௌத்தர்கள் என்றும் நில சொந்தக்காரர்கள் என்றும் அவர்களுடைய நிலத்தை வெளியிலிருந்து வந்த அயலவ ஆரியர்கள் திருடி கொண்டார்கள் என்றும் கூறினார்கள். இவர் வந்து எந்த வம்சத்தை எந்த குலம்னு பார்த்தோம், பறையர் குலம்னு பார்த்தோம். இவர் என்ன சொல்றாரு, பண்டைய பறையர்கள் வந்து பௌத்தர்கள் என்றும் அவங்க தான் வந்து நிலம் இதெல்லாம் வச்சிருந்திருக்காங்க, நிலத்துக்கான சொந்தக்காரர்கள். அவர்களுடைய நிலத்தை தான் வந்து வெளியிலிருந்து வந்த அயலவ ஆரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, திருடிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவருடைய கருத்தை சொல்றாரு. அது மட்டுமல்ல, அயோத்திதாசர் கர்னல் ஆல்காட்டை சந்தித்து புத்த மதத்துக்கு மாறுவது பற்றி பேசினார். கர்னல் ஆல்காட்டை இவர் வந்து மீட் பண்ணி என்ன சொல்றாரு, புத்த மதத்துக்கு மாறுவது பத்தி அவர்கிட்ட வந்து பேசுறாரு. பேசியதோடு மட்டுமின்றி அவர் ஆல்காட்டின் ஆதரவுடன் இலங்கை சென்று அவர்கிட்ட பேசினது மட்டும் இல்லாம அவரோட ஹெல்ப்போட எங்க போறாரு, இலங்கை போறாரு. இலங்கை சென்று சிங்கள புத்த துறவியான பிக்கு சுமங்கல நாயகியிடம் தீட்சை பெற்றார். அதாவது இலங்கைக்கு போறாரு, அங்க வந்து சிங்கள புத்த துறவி இருக்காரு. அவர் பேர் என்னன்னா பிக்கு சுமங்கல நாயகே.
பிக்கு சுமங்கல நாயகி அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க, தீட்சை பெறாரு. இலங்கையில இருந்து சென்னை திரும்பி அயோத்திதாசர் 1798 சாக்கிய புத்த சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். அதாவது இலங்கைக்கு போய் என்ன பண்ணாரு, இந்த பிக்கு சுமங்கல நாயகே அப்படிங்கிற புத்த பீச்சை வந்து சந்திச்சார். அங்க இருந்து போயிட்டு வந்துட்டு திரும்பி எப்போ வராரு, 1898 சென்னை வராரு. சென்னை வந்தோடனே அங்க என்ன பண்றாரு, சாக்கிய புத்த சங்கம் அப்படிங்கறத ஒண்ணு நிறுவுறாரு. அதன் கிளைகளை தென்னிந்தியாவின் பல இடங்கள்ல ஸ்டார்ட் பண்றாரு. இந்த சங்கங்களின் கூட்டமைப்பு இந்திய புத்த சபை என்று அழைக்கப்பட்டது. அவர் அந்த ஆரம்பிச்சார் பாத்தீங்களா அந்த சங்கம், அதோட கிளைகள் வந்து நிறைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சங்கங்கள் எல்லாமே சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு பேர் வந்து இந்திய புத்த சபை அப்படின்னு சொல்றாங்க. அயோத்திதாசர் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற செய்தித்தாளை வெளியிடுறாரு. இதில் பிராமணர்களையும் அவர்கள் திராவிட தமிழர்களுக்கு செய்த அநீதிகளையும் கடுமையாக விமர்சிக்கிறார். இவர் ஆரம்பிச்ச நியூஸ் பேப்பர் பேர் என்னது, ஒரு பைசா தமிழன். 1901 அந்த நியூஸ் பேப்பர்ல இவர் என்ன எழுதுறாரு, பிராமணர்களையும் அவர்கள் திராவிட தமிழர்களுக்கு, அதாவது பிராமின்ஸ் வந்து நான் பிராமின்ஸா உள்ள திராவிட தமிழர்களுக்கு என்னென்ன அநீதிகள் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி இவங்க வந்து கடுமையா விமர்சிச்சு அயோத்திதாசர் எழுதுறாரு. இவருடைய புரட்சிகரமான சிந்தனைகளும் நடவடிக்கைகளும் தென்னிந்திய கல்வியாளரிடையேயும் அரசாங்க அதிகாரிகளிடையும் சமூக சீர்திருத்தவாதிகளிடையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அயோத்திதாசர் 1914ஆம் ஆண்டு 69வது வயதில் இயற்கை எழுதினார். 1907 இந்த நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சாரு. 1914 இறந்துட்டாரு. அயோத்திதாசர் அறிவாற்றலும் செயலாற்றலும் மிக்க பன்மொழி புலவர், இலக்கியவாதி, தென்னாட்டின் முதல் பிராமண எதிர்ப்பாளர். தென்னாட்டு அதாவது சவுத் இந்தியா சைட்ல முதல் பிராமண எதிர்ப்பாளர் யாரு, இந்த அயோத்திதாசர். தமிழ்நாட்டின் ஆதிவாசிகளையும் தமிழர்களையும் திராவிடர் வழி வந்தவர்களாக கருதினார். தமிழ்நாட்டுல ஆதிவாசிகள் தமிழர்கள் இவங்க எல்லாமே வந்து திராவிடர் வழியில வந்தவங்க அப்படின்னு சொல்லி அயோத்திதாசர் சொல்லியிருக்காரு. பிராமணர்களே தமிழர்களின் தாழ்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணம் என்ற விதையை தமிழ் மண்ணில் விதைத்தவர். அதாவது பிராமின்ஸ் தான் வந்து நம்மளோட திராவிடர்கள், அதாவது தமிழர்களோட தாழ்ச்சிக்கு ரொம்ப வந்து தாழ்ச்சி அடைகிறது, வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணமே யாரு, பிராமின்ஸ் தான் அப்படிங்கிறது வந்து தமிழ் மண்ணில் விதைத்தவர் அயோத்திதாசர். தலித்துகள் இந்த விஷ வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வர முனைந்த சமுதாய புரட்சியாளர். தலித்துகள் புத்த மதத்துக்கு மாறினால்தான் அவர்களின் கீழ்நிலை நீங்கும் என்று வெளிப்படையாக கூறினார். அதாவது தலித் சமூகத்தினர் நீங்க வந்து புத்த மதத்துக்கு மாறினாதான் நீங்க வந்து அடிமட்ட லெவல்ல இப்ப அடிமையா இருக்கிறீங்கல்ல, உங்களோட இது வந்து நீங்கும் அப்படிங்கறத வெளிப்படையாவே இவர் வந்து சொல்லியிருக்காரு. அமைப்பின் அவசியத்தையும் பத்திரிகை பலத்தையும் நன்கு அறிந்தவர். எனினும் இவரது திராவிட தொண்டு இலைமறை காயை குடத்தில் வைத்த விளக்கை காலமணர் பரப்பில் புதையுன்று போயிற்று. தற்கால தமிழ்நாட்டில் தலித் எழில்மலை தலித் சாகித்ய அகாதமி மூலம் வெளியிட்ட அயோத்திதாசரின் எழுத்துகளும் எண்ணங்களும் தமிழர்களிடையே இந்த திராவிட முன்னோடியை பற்றிய ஆர்வத்தை உண்டாக்கியது. அதாவது இவர் வேற என்னெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு, தலித் எழில்மலை, தலித் சாகித்ய அகாதமி, இந்த மாதிரி இதெல்லாம் அதை ஆரம்பிச்சு அதுல வந்து என்ன பண்ணிருக்காரு, இவரோட கருத்துக்கள் எண்ணங்கள் இது எல்லாத்தையும் இவர் வந்து எழுத்துக்களா வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இதன் மூலம் வந்து இவருக்கு திராவிட முன்னோடியை பத்தின நிறைய ஆர்வம் இருக்குது நமக்கு தெரியுது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த தலித் எழில்மலை அயோத்திதாசரின் நினைவாக தேசிய சித்த வைத்திய ஆராய்ச்சி மையத்தை சென்னையில் தோற்றுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து முன்வைக்கிறார். தற்கால தமிழ்நாட்டில் தலித் எழில்மலை தலித் சாகித்ய அகாதமி மூலம் வெளியிட்ட அயோத்திதாசரின் எழுத்துக்களும் எண்ணங்களும். அதாவது இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா தற்கால தமிழ்நாட்டில் தலித் எழில்மலை அப்படிங்கிறவர் வந்து தலித் சாகித்ய அகாதமி மூலம் அயோத்திதாசரோட கருத்துக்களை வந்து வெளியிடுறாரு. அப்ப மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் யாரு, இந்த தலித் எழில்மலை. இவர் வந்து அயோத்திதாசரோட நினைவாக தேசிய சித்த வைத்திய ஆராய்ச்சி மையத்தை சென்னையில தோற்றுவிக்கிறார் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து வைக்கிறார். ஓகேங்களா. இவர் வந்து சித்த வைத்தியத்துல இவர் வந்து தேர்ச்சி பெற்றவரா இருந்தார். அதனால இவரோட கருத்துக்களை இவர் எழில்மலை வந்து வெளிப்படுத்துறாரு. அதனால இந்த அயோத்திதாசருக்கு வந்து இந்த தேசிய சித்த வைத்திய ஆராய்ச்சி மையத்தை வந்து நம்ம சென்னையில நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வந்து வைக்கிறாரு. இவரை தொடர்ந்து இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் சேகு தமிழரசன் சித்த வைத்திய ஆராய்ச்சி மையத்தை துவக்க வேண்டும் என்று போராடினார். அதே மாதிரி இவர் எழில்மலை சொன்ன மாதிரியே இந்திய குடியரசுக் கட்சி தலைவர், இந்திய குடியரசுக் கட்சின்னு ஒரு கட்சி, அதோட தலைவர் வந்து தமிழரசன், அவரும் வந்து என்ன சொல்றாரு, இந்த சித்த வைத்தியத்துக்கு ஆராய்ச்சி மையத்தை தொடங்கணும்னு சொல்லி போராடுறாரு. இவற்றின் விளைவாக 2005 செப்டம்பர் 3ஆம் தேதி சென்னையில் சித்த வைத்திய ஆய்வு மையம் இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கால் திறந்து வைக்கப்பட்டது. அப்ப இந்த தலித் எழில்மலையா இருக்கட்டும், சேகு தமிழரசன் அப்படிங்கிறது வந்து இந்திய குடியரசுக் கட்சி தலைவர், இவங்க ரெண்டு பேரோட போராட்டத்தினால 2005 செப்டம்பர் 3 சென்னையில வந்து சித்த வைத்திய ஆய்வு மையம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து அன்றைய பிரதமரா இருந்த டாக்டர் மன்மோகன் சிங்கால வந்து திறந்து வைக்கப்படுது.
அயோத்திதாசரின் வரலாற்று சிறப்பை குறைக்க முற்பட்டோர் இவர் மீது 3 குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்துறாங்க. என்னன்னா, இவர் வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டா பேசுறாங்க, இந்திய விடுதலை இயக்கத்துக்கு இவர் எதிரானவர், சுதேசி இயக்கத்தை வந்து வன்மையாக கண்டிக்கிறாரு, தேசிய பத்திரிகைகளை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, பிராமணர் எதிர்ப்பாளர், பொது வாழ்க்கையில் அவர்களது ஆதிக்கத்தை எதிர்த்தவர். எனினும் அயோத்திதாசரின் வாழ்வும் வாக்கும் எதிர்ப்பும் ஏவுகணைகளை தாண்டி காலத்தால் கரைக்க முடியாத தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தின் முன்னுதாரணமாக திகழ்கின்றது. அம்பேத்கர், பெரியார், ஈவேரா, உதித்ராஜ், திருமாவளவன் போன்றோர் அயோத்திதாசரின் கொள்கை வாரிசுகள் என்றால் மிகையாகாது. அதாவது அவங்களோட குறைக்க வந்து நிறைய 3 குற்றச்சாட்டுகள் வந்து அயோத்திதாசர் மேல வைக்கிறாங்க. இருப்பினும் வந்து இவரோட இது வந்து என்ன இருக்கு, தமிழ்நாட்டுல வந்து இவங்களுக்கு அடுத்து வரிசையா வந்திருக்காங்க நிறைய பேர். அம்பேத்கர், பெரியாரு, உதித்ராஜ், திருமாவளவன் இவங்கெல்லாம் இவங்களோட வாரிசுகள் என்றால் மிகையாகாது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் பார்த்தோம்னா 1860 இருந்து 1945 இரட்டையர். அதாவது இரட்டைமலை சீனிவாசன் வந்து அயோத்திதாசரோட மைத்துனர். இருவருமே வந்து தலித்துகளின் முன்னேற்றத்தின் ஆழ்ந்த அக்கறை கொண்டவர்கள். ஓகேங்களா, இவரோட மைத்துனர். அப்ப இவங்க 2 பேரும் வந்து தலித் சமூகம், தலித் இயக்க முன்னோடிகள். தலித் இயக்கத்துக்கு ஒரு முன்னோடியா இருந்தவர்கள் இவங்க தான். இரட்டைமலை சீனிவாசன் 31வது வயதில் பறையர் மகாசன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாரு. ரெட்டமலை சீனிவாசன் அவரோட 31 வயசுல பறையர் மகாசன சபை அவங்களோட அந்த சமூகத்தோட பேரை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. அவரு பறையர் மகாசன சபை அப்படிங்கிற அமைப்பை வந்து தோற்றுவிக்கிறார். எப்ப 1891. இந்த அமைப்பை பின்னர் ஆதி திராவிட மகாஜன சபை என்று அழைக்கப்பட்டது. அவர் ஆரம்பிச்ச பறையர் மகாசன சபை தான் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இவரது அமைப்புடன் திராவிடர் என்ற சொல்லை இணைத்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அதாவது இவரோட அமைப்புல எதை சேர்த்துக்கிட்டாங்க, திராவிடம்ங்கிறத சேர்த்துக்கிட்டாங்க. இரட்டைமலை சீனிவாசன் 1893ஆம் ஆண்டு பறையன் என்ற 4 பக்க மாத செய்தி பத்திரிகையை துவக்கினார். ஃபர்ஸ்ட் வந்து பறையன் மகாசன சபை அப்படிங்கிறத ஆரம்பிச்சாரு. அதை தான் ஆதி திராவிட மகாஜன சபைன்னு மாத்திட்டாங்க. அப்புறம் 1893ல பறையன் அப்படிங்கிற ஒரு மாத செய்தி பத்திரிகை வந்து வெளியிடுறாங்க. இவர் கடுமையான எதிர்கொண்டு இந்த பத்திரிகை வந்து நடத்துறாரு. இவர் மீது வழக்கு தொடரப்பட்டு ரூபாய் 100 அபராதம் விதிக்கப்பட்டது. அதாவது இந்த நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, வழக்கு தொடரப்பட்டு 100 ரூபாய் அபராதம் ஃபைன் வந்து கட்டியிருக்காரு. அடுத்து நீதி கட்சி ஆதரவாளர். இரட்டைமலை சீனிவாசன் நீதி கட்சியின் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை வந்து ஆதரிச்சிருக்காரு. 1917 சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணர் அல்லாதோர் மாநாட்டுல கலந்துக்கிட்டாரு. அப்போது இவரது முன்னிலையில் டாக்டர் TM நாயர் ஆரியரும் திராவிடரும் வெவ்வேறு இனங்கள் என்றும் வெளியிலிருந்து வந்த ஆரியர் வீட்டுக்குள் நுழைந்த திருடன் போன்று திராவிடர்களின் சொத்தை சூறையாடி விட்டனர் என்று பேசினர். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, டாக்டர் TM நாயர் என்ன சொல்றாருன்னா, ஆரியரும் திராவிடரும் வந்து வெவ்வேறு இனங்கள் என்றும் வெளியிலிருந்து வந்தவங்க தான் ஆரியர்கள், நம்ம வீட்டுக்குள்ளார இருந்தவங்க தான் திராவிடர்கள், அவங்க ஆரியர்கள் வந்து திருடங்கன்னு, அவங்க உள்ளுக்குள்ளார வந்து திராவிடர்களோட சொத்தை வந்து சூறையாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் பேசுறாங்க, நீதி கட்சியோட முதல் மாநாடு. முதல் மாநாட்டுல TM நாயர் வந்து பேசுறாரு. அதுல வந்து யாரும் இருக்கிறாரு, ரெட்டமலை சீனிவாசன் இவரும் வந்து இருக்கிறாரு. ஓகேங்களா. விடுதலை போராளி. இரட்டைமலை சீனிவாசன் இந்திய விடுதலை போராட்டத்துல பங்கேற்கிறாரு. 1930ஆம் ஆண்டில் லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேஜை மாநாட்டில் BR அம்பேத்கருடன் கலந்துக்கிறாரு. இவர் MC ராஜா, அம்பேத்கர் ஆகியோர் 1932ல் காந்தி துவக்கிய தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்து விரைவிலேயே அந்த அமைப்பிலிருந்து விலகி கொண்டனர். அப்ப BR அம்பேத்கரோட முதல் வட்டமேஜை மாநாட்டுல கலந்துக்கிட்டவர் யாரு, இரட்டைமலை சீனிவாசன். முதல் வட்டமேஜை மாநாடு 1930. இந்த ரெட்டமலை சீனிவாசனும் MC ராஜா, அம்பேத்கர் இவங்க 3 பேருமே என்ன பண்ணிருக்காங்க, 1932 என்னது 3வது வட்டமேஜை மாநாடு வந்திருக்கும். அந்த சமயத்துல காந்தி என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கம், தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கம் அப்படிங்கறத ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்க 3 பேருமே சேர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் தீண்டத்தகாதவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இவங்க வந்து அதுல போய் சேர்ந்துக்கிறாங்க. கடைசியில அந்த அமைப்புல இருந்து என்ன பண்ணிடுறாங்க, இவங்களே விலகிடுறாங்க. இரட்டைமலை சீனிவாசன் அம்பலத்தாரின் உதவியுடன் சென்னை மாகாண பட்டியலிட்டோர் கூட்டமைப்பு என்ற அமைப்பை தோற்றுவிக்கிறார். இரட்டைமலை சீனிவாசன் அம்பலத்தார் அவங்களோட ஹெல்ப் மூலியமாக சென்னை மாகாணத்துல பட்டியலிடப்பட்டோர், அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் அவங்களோட ஒரு கூட்டமைப்பை இவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. இப்ப அயோத்திதாசரும் இரட்டைமலை சீனிவாசனும் தலித் இயக்கத்தின் துவக்க கால தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க. இருவரது பங்களிப்புகளும் தலித்துகளை தலைநிமிர்ந்து நிற்க செய்தன. எனினும் இவர்களது சாதனைகள் திராவிட கட்சிகளால் உரிய முறையில், ஆனா இவங்க நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க, ஆனா திராவிட கட்சிகள் வந்து இவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல. இரட்டைமலை சீனிவாசனின் முக்கியத்துவம் காலம் கடந்து உணரப்பட்டது. மத்திய அரசு இவரது நினைவாக அஞ்சல் தலை வெளியிடுறாங்க. ஒட்டேரியில் உரிமை களம் என்ற பெயரில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டது. ஒட்டேரியில இரட்டைமலை சீனிவாசனுக்கு உரிமை களம் அப்படிங்கிற
அப்படிங்கிற பேர்ல ஒரு நினைவு மண்டபம் கட்டுறாங்க. இவருடைய சிலையும் வந்து திறந்து வைக்கிறாங்க 2009ல. இரட்டைமலை சீனிவாசன் நினைவாக சென்னை காந்தி மண்டபத்துக்கு அருகே ஒரு மணிமண்டபம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இரட்டைமலை சீனிவாசனுக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டுற மாதிரி சென்னையில உள்ள காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு மணிமண்டபம் கட்ட திட்டமிட்டிருக்காங்க. அயோத்திதாசர், இரட்டைமலை சீனிவாசன் ஆகியோரின் நினைப்பை நடைமுறைப்படுத்தினால் அடித்தட்டு தலித்துகள் முன்னேறுவர். அடுத்து டாக்டர் சி நடேச முதலியார் 1875ல இருந்து 1937 இளமை பருவம். சி நடேசன் வந்து சென்னை திருவல்லிக்கேணியில் வேளாளர் குடும்பத்துல பிறந்திருக்காரு 1875. இவர் அங்கு பள்ளி படிப்பை முடித்த பின்பு சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிச்சிருக்காரு. திருவல்லிக்கேணியில வேளாளர் குடும்பத்துல பிறந்துட்டு அங்க என்ன பண்ணிருக்காரு, ஸ்கூல் வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் வந்து சென்னை பிரசிடென்சி காலேஜ்ல வந்து பட்டப்படிப்பு முடிச்சிருக்காரு. அதன் பின்பு பித்தாபுரம் மகாராஜா கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றினார். அவரு பட்டப்படிப்பு முடிச்சுட்டு பித்தாபுரம் மகாராஜா காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா வேலை பார்க்குறாரு. பின்ன சென்னை மருத்துவக் கல்லூரியில சேர்ந்துடுறாரு. மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்த போதே பிராமணர் அல்லாதோர் நலனில் ஆர்வம் காட்டினார். ஓகேங்களா. திருப்பி வந்து என்ன பண்ணிட்டாரு, மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்து அவர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறப்பே நான் பிராமின்ஸ்க்கான நலன்ல இவர் ஆர்வம் காட்டுறாரு. சென்னை திராவிடர் மருத்துவ படிப்பை முடித்த பின்பு சென்னை ஐக்கிய கூட்டமைப்பை துவக்குறாரு. அப்ப மருத்துவ படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமேலே சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு யுனைடெட் லீக் 1912 அப்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த கூட்டமைப்பில் பல அரசாங்க அலுவலர்கள் வந்து சேர்றாங்க. இந்த கூட்டமைப்பு சென்னை திராவிடர் சபை அப்படின்னு சொல்லிட்டு எப்ப வந்து பெயர் மாற்றம் பண்றாங்க, 1914. சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு அப்படிங்கிறது 1912. அது சென்னை திராவிடர் சபைன்னு சொல்லி பெயர் மாற்றமானது 1914. இந்த சபை பிராமணர் அல்லாதோர் கல்வி வளர்ச்சிக்கு, குறிப்பாக முதியோர் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தது. இது வந்து நான் பிராமின்ஸுக்கான எஜுகேஷன் வந்து நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு தான் இந்த இது. குறிப்பாக முதியோர் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. சென்னையில் தங்கி படிச்ச பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கான திராவிடர் விடுதி, சென்னையில நிறைய நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தங்கி படிக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால திராவிடர் விடுதி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டாக்டர் நடேச முதலியார் இந்த விடுதிக்கு பொறுப்பாளராக இருந்து வழிநடத்தி சென்றார். நடேச முதலியார் வந்து இந்த ஹாஸ்டலுக்கு பொறுப்பாளராக இருந்திருக்காரு. இதுவே சென்னையில் திராவிட மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதல் விடுதி. அப்ப அந்த திராவிடர் விடுதி தான் வந்து சென்னையில திராவிட மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதல் ஹாஸ்டல் வந்து இதுதான். அடுத்து சமரச செல்வர். பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட மருத்துவர் நடேச முதலியார் சென்னை வாழ் பிராமணர் அல்லாத பிரமுகர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்ப இந்த நடேச முதலியாருக்கு வந்து நான் பிராமின்ஸ் வந்து நல்லா முன்னேறணும்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அக்கறையா இருக்காரு. அப்ப சென்னையில வாழக்கூடிய நான் பிராமின்ஸ் பிரமுகர்கள் எல்லாத்தையும், முக்கியமான ஆளுங்களை எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறாரு. அப்போது சென்னை மாநகராட்சியில் பிரபலமாக திகழ்ந்து இரு துருவங்களாக செயல்பட்டு வந்த பிரபலங்களான செல்வந்தர் பிட்டி தியாகராய செட்டியையும் மருத்துவ மேதை டாக்டர் TM நாயரையும் ஓரணியில் கொண்டு வரும் முயற்சியில் வெற்றி பெற்றார். அப்ப முக்கியமான பிரமுகர்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொல்றப்ப 2 பேர் வந்து ஆல்ரெடி வந்து இரு துருவங்களா இருந்திருக்கிறாங்க. அது யாரு அப்படின்னம்னா தியாகராய செட்டியும் டாக்டர் TM நாயரும். தியாகராய செட்டியும் டாக்டர் TM நாயரையும் 2 பேர்த்தையும் என்ன பண்றாங்க, ஓர் அணிக்குள்ளார இவர் வந்து கொண்டு வர்றாரு. அடுத்து தோற்றகர்த்தா. டாக்டர் சி நடேச முதலியார், டாக்டர் TM நாயர், பிட்டி தியாகராய செட்டி ஆகிய மூவரும் பிற ஒத்த மனமுடைய பிரமுகர்களும் அப்போது சென்னையில் செல்வாக்குடன் திகழ்ந்த எத்திராஜ் முதலியாரின் இல்லத்தில் கூடி பிராமணர் அல்லாதோருக்கான ஒரு பிரத்யேக அமைப்பை ஏற்படுத்துவதை பற்றி விவாதித்தனர். இப்ப இந்த டாக்டர் சி நடேச முதலியார் தான் என்ன பண்ணாரு, TM நாயர், பிட்டி தியாகராய செட்டி 2 பேரும் பிரிஞ்சிருந்தவங்கள ஒன்னா சேர்த்துட்டாரு. இதெல்லாம் முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் எதுக்கு ஒன்னா சேர்க்கிறாங்க, நான் பிராமின்ஸ் வந்து நல்லா முன்னேறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அக்கறையா இருக்காரு நடேச முதலியார். அதனால இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து, இது இல்லாம இவங்கள மாதிரியே மைண்ட் செட் உள்ள மற்ற பிரமுகர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சென்னையில ரொம்ப செல்வாக்கோடு உள்ள எத்திராஜ் முதலியார் அவங்களோட வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து நான் பிராமின்ஸுக்காக ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தணும், அவங்கள முன்னேற்றணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து நிறைய பேசுறாங்க. இந்த விவாதத்தின் விளைவாக தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கறது தோற்றுவிக்கிறாங்க. நீதி கட்சி என்று பொதுமக்களிடையே இந்த கூட்டமைப்பு தான் இது வந்து நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களிடையே ரொம்ப பிரபலமாகுது. அப்ப இதை தோற்றுவிக்கிறதுல முக்கியமான தோற்றகர்த்தா அப்படின்னோம்னா இதை முக்கியமா தோற்றுவிச்சதுல ஒருத்தர் யாரு, அந்த நடேச முதலியாருக்கும் உண்டு. ஓகேங்களா. அது தோற்றகர்த்தான்னு சொல்றாங்க. நீதி கட்சி தோற்றுவிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் யாரு, அந்த நடேச முதலியார், அவரும் ஒண்ணு. நடுநிலை நின்றவர். நடேச முதலியார் வந்து நடுநிலை தவறாதவர், பிராமணர் அல்லாதவர் நலனில் நாட்டம் கொண்ட தேசியவாதி, தாராள மனப்பான்மை கொண்ட பரந்த பார்வையுடைய சீர்திருத்தவாதி, தன் கருத்துக்களை விருப்பு வெறுப்பின்றி வெளிப்படையாக கூறக்கூடியவர். 1923 சென்னை சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அப்ப 1923 சென்னை சட்டமன்றத்துல நடைபெற்ற தேர்தல்ல நீதி கட்சியில ஒரு இதுல வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. யாரு, இந்த நடேச முதலியார். எனினும் இவர் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பனகல் அரசர் மற்றும்
அவரது அமைச்சர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்க தவறவில்லை. அவர் வந்து போட்டியில வெற்றி பெற்றிருந்தாலும் அப்போதைக்கு சட்டமன்றத்துல முதலமைச்சரா யார் இருந்தாங்க? பனகல் அரசர். அவங்களோட அமைச்சரவையிலையும் அவரை பத்தியும் அமைச்சர்களோட செயல்பாடுகளை பத்தியும் இவர் விமர்சிக்க தவறவில்லை. இது எதுக்காக சொல்றான்னா, இவர் வந்து நடுநிலை தவறாதவர். என்னதான் ஒரே கட்சியா இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணாலும் அதை வந்து இவர் விமர்சிச்சிருந்திருக்காரு. முதலமைச்சர் சுப்பராயனின் அரசாங்கத்தை ஆதரிச்சிருக்காரு. அதாவது சுப்பராயன் அவரோட அரசாங்கத்தை ஆதரிச்சிருக்காரு. பனகல் அரசரோட அரசாங்கத்தை தான் என்ன பண்ணிருக்காரு, இவர் வந்து விமர்சிச்சிருக்காரு. தீரர் சத்தியமூர்த்தியின் தலைமையில் திறமையாக செயல்பட்ட சுயராஜ்ய கட்சியின் சாதனைகளை பாராட்டினார். அதே மாதிரி சுயராஜ்ய கட்சிக்கு வந்து யார் தலைமை தாங்கியிருக்காங்க? தீரர் சத்தியமூர்த்தி. அவரோட சாதனைகளை இவர் பாராட்டுறாரு. அதற்கும் மேல் சென்று நீதி கட்சியை இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைத்துவிடும் முயற்சியில் ஈடுபட்டார் டாக்டர் சி நடேச முதலியார். இவர் வந்து எப்படி வந்து முன்னாடி 2 பேர்த்த ஒன்னா சேர்த்தாரு? டி.எம். நாயரையும் பிட்டி தியாகராய செட்டியும். அதே மாதிரி இப்ப என்ன பண்றாரு? நீதி கட்சியை காங்கிரஸோட ஒன்னா இணைக்கிற முயற்சியில இவர் வந்து ஈடுபடுறாரு. நீதியை நிலைநாட்டியவர். நடேச முதலியாரின் நடவடிக்கைகளின் விளைவாக நீதி கட்சியினர் அரசியல் அமைப்பினர் என்றும் அமைச்சரவையினர் என்றும் இரு பிரிவினர்களாக செயல்படுகிறாங்க. அதே நடேச முதலியாரோட நடவடிக்கைகளின் விளைவாக நீதி கட்சிக்குள்ளார 2ஆ பிரிகிறாங்க. ஒண்ணு வந்து அரசியல் அமைப்பினர்னு சொல்லிட்டு, இன்னொன்னு வந்து அமைச்சரவையினர் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிகிறாங்க. நடேச முதலியார் வந்து அரசியல் அமைப்பாளர்களின் தலைவராக, அந்த அரசியல் அமைப்பு இருக்குங்கல்ல, அதுக்கு வந்து தலைவராக யார் வராரு? நடேச முதலியார். 1927 கோவையில் நடைபெற்ற பிராமணர் அல்லாதோர் மாநாட்டில் இந்த இரு பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதலால் நீதி கட்சி பிளவுபடுது. அப்ப நீதி கட்சி எப்ப பிளவுபடுது? 1927 எங்க நடைபெறுது? கோவையில நடைபெறுது. அந்த இதுல யாருக்கு யாரும் பிரிகிறாங்க? அரசியல் அமைப்பினர், அமைச்சரவையினர் 2 பேரும் வந்து பிரிகிறாங்க. அரசியல் அமைப்பினருக்கு தலைவரா யார் இருக்காங்க? நடேச முதலியார் இருக்காரு. பின்னர் இவ்விரு பிரிவினரும் இணைந்தனர். அதாவது பிரிஞ்சுட்டாங்க, திருப்பி அதுக்கப்புறம் வந்து இணைஞ்சிட்டாங்களாம். 1929ஆம் ஆண்டு நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார் டாக்டர் சி நடேச முதலியார். அதுக்கடுத்து 1929ல வந்து நீதி கட்சி மாநாடு நடைபெற்றிருக்கு. அதுக்கு வந்து தலைமை தாங்கினவர் யாரு? நடேச முதலியார். அந்த மாநாட்டில் தான் பிராமணர்களை நீதி கட்சி உறுப்பினர்களாக சேர்ப்பது பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த 1929ல மாநாடு நடைபெற்றுச்சுல, அந்த மாநாட்டுல தான் பிராமணர்களையும் நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? நீதி கட்சியில வந்து சேர்த்துக்கலாம், உறுப்பினர்களா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்ட அந்த மாநாடு எந்த வருஷம்னா 1929. பிராமின்ஸை என்ன பண்ணிருக்காங்க? நீதி கட்சி உறுப்பினர்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம். சி.பி. ராமசாமி ஐயர் ஜாதி முறையை எதிர்த்தும் ஆலய நுழைவு சட்டத்தை ஆதரித்தும் பேசியதை நடேச முதலியார் வரவேற்று பாராட்டினார். அப்ப சி.பி. ராமசாமி ஐயர் இவங்க வந்து ஒரு பிராமின். இவரே என்ன பண்ணிருக்காரு? ஜாதி முறையை எதிர்த்து பேசியிருக்காரு. ஆலய நுழைவு சட்டத்தை ஆதரித்து, அதாவது கோயிலுக்குள்ளார நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிராமின் சொல்லுவாங்கல்ல, அதை எதிர்த்து சட்டம் போட்டிருக்காங்க, எல்லாரும் நுழையலாம்னு சொல்லிட்டு. அந்த சட்டத்துக்கு வந்து இவர் ஆதரிச்சு பேசியிருக்காரு. யாரு? ராமசாமி ஐயர். அப்ப இதை வந்து நடேச முதலியார் என்ன பண்ணிருக்காரு? வரவேற்றிருக்காரு. ஒரு பிராமின்ஸ் வந்து நான் பிராமின்ஸுக்காக சப்போர்ட் பண்றதுனால இவர் அதை வரவேற்றிருந்திருக்காரு. 1937 சென்னை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராக இருந்த சமயத்தில் டாக்டர் சி நடேச முதலியார் 62வது வயதில் காலமானார். இப்ப 1937ல சென்னை சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுல வந்து இவர் கலந்துக்கலாம்னு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்துல இவர் 62 வயசுல என்ன ஆயிடுச்சு? நடேச முதலியார் இறந்துட்டாரு. டாக்டர் சி நடேச முதலியார் மருத்துவ தொழிலில் பொருள் சேர்க்க வேண்டும் என்று விரும்பாமல் பொதுப்பணிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். இவர் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்து மருத்துவரா ஆனவர். அப்ப அந்த மருத்துவ தொழில போயிட்டு நிறைய காசு பணம் சம்பாரிச்சு அவர் பாட்டுக்கு இருந்திருந்திருக்கலாம். பட் ஆனா அப்படி இல்லாம பொதுப்பணிக்காக என்ன பண்ணிருக்காரு? நான் பிராமின்ஸ் முன்னேற்றத்திற்காக தன்னோட வாழ்க்கையை ஃபுல்லா அர்ப்பணிச்சு 62 வயதுல இறந்துட்டாரு. இவர் நீதி கட்சி துவங்கப்படுவதற்கு முன்பாகவே பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றத்திற்காக நீதி கட்சி வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணிட்டாரு? நான் பிராமின்ஸுக்காக நிறைய முனைப்போட செயல்பட்டு இருந்திருக்காரு. தான் பெற்ற கல்வியின் பயன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாரையும் சென்றடைய வேண்டும் என்று விரும்பி விளைந்தவர். இவர் துவக்கிய சென்னை திராவிடர் சபை நீதி கட்சியின் முன்னோடி அமைப்பு. அப்ப நீதி கட்சியோட முன்னோடி அமைப்பு எது? சென்னை திராவிடர் சபை. இது வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணது. இது நம்ம இப்ப முன்னாடியே பார்த்தோம். அதே போன்று இவர் நடத்திய திராவிடர் விடுதி, அதே மாதிரி சென்னையில திராவிடர் விடுதி முதல்ல நான் பிராமின்ஸுக்கு வந்து ஒரு விடுதி ஆரம்பிச்சது இவர் தான். திராவிடர் விடுதி சென்னையில் படிக்க வந்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு காலத்தை செய்த பேருதவி. சமரச சித்தர் நடேச முதலியார் வந்து ஒரு சமரச சித்தர். இரு துருவங்களாக, அதாவது சமரசம் பேசுறாரு. இரு துருவங்களாக இருந்த தியாகராய செட்டி, டாக்டர் டி.எம். நாயர் ரெண்டத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? ஒன்னா சேர்த்தாரு. இவர்களுடன் சேர்ந்து நீதி கட்சியும், இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ணாங்க? நீதி கட்சியை தோற்றுவித்தாங்க. இவர் நீதி கட்சிக்கு புதிய பரிமாணத்தை வந்து கொடுத்திருக்காரு. தேசிய கண்ணோட்டத்தோடு பிராந்திய பிரச்சனைக்கு தீர்வு காண முற்பட்டார். நீதி கட்சிக்குள் இருந்து கொண்டே அதுல என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாத்தையும் சரி பண்றதுக்கு பார்த்திருந்திருக்காரு. கருத்து சுதந்திரத்திற்கு மதிப்பளிக்காத எந்த அமைப்பும் நீடித்து நிலைக்க முடியாது என்று அரசியல் விவேகத்தை தமிழகத்துக்கு உணர்த்திருக்காரு. நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார். அப்ப நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்தவர் யாரு? நடேச முதலியார். அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் K.M. பாலசுப்ரமணியன் தென்னிந்திய பிரபலங்கள்
அப்படிங்கிற ஒரு நூல். அதோட ஆசிரியர் யாரு? K.M. பாலசுப்ரமணியன். இவர் என்ன சொல்றாரு? டாக்டர் சி. நடேச முதலியாரை மகாத்மா காந்தியோட ஒப்பிட்டு எழுதியிருக்காரு. ஏன்னா இவர் வந்து சண்டை போட்டவங்க எல்லாம் ஒண்ணா சேர்க்கிறாரு, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால மகாத்மா காந்தியோட ஒப்பிட்டு பேசுறாரு. யாரு? K.M. பாலசுப்ரமணியன். எந்த நூல்ல எழுதியிருக்காரு? தென்னிந்திய பிரபலங்கள் அப்படிங்கிற நூலின் வாயிலாக இத பத்தி எழுதியிருக்காரு. அடுத்து இப்ப டாக்டர் T.M. நாயர் பார்க்கலாம். 1868ல இருந்து 1919. இவர் பார்த்தோம்னா மாதவன், அதாவது டாக்டர் T.M. நாயர் அப்படின்னோம்னா மாதவ நாயர்னு சொல்லுவாங்க. அதான் மாதவன் 1868 ஜனவரி 15ஆம் தேதி கேரளாவில் பாலக்காட்டுக்கு அருகே திருவூரில் தரவாத் நாயர் அப்படிங்கிற குடும்பத்துல பிறந்திருக்காரு. அப்ப டாக்டர் T.M. நாயர் வந்து என்னது? கேரளா. எனவே இவர் திருவூர் மாதவன் நாயர் என்று அழைக்கப்பட்டார். அதனாலதான் T.M. நாயர். இவரோட பேர் என்னது? டீங்கிறது வந்து திருவூர். திருவூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு. கேரளால பாலக்காட்டுக்கு பக்கத்துல திருவூர்ல பிறந்திருக்காரு. மாதவன், இவர் பேர் மாதவன் நாயர். நாயர் குடும்பத்துல பிறந்திருக்காரு. திருவூரில் தரவாத் நாயர் குடும்பத்துல பிறந்ததுனால T.M. நாயர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்றாங்க. இவரது தந்தை சிங்கிசம் வீட்டில் சங்கரன் நாயர் திருவூரில் துணை ஆட்சியாளராக பணியாற்றியவர். மாதவனின் மூத்த சகோதரர் சட்டக்கல்வி பெற்று மாவட்ட துணை ஆட்சியாளராக பணிபுரிந்தவர். சகோதரி தரவாத அம்மலு அம்மாள் மலையாள சமஸ்கிருத மொழி வல்லுனர். சுருங்கக்கூறின் மாதவன் நாயர் கல்வி குடும்பத்தை பேசிக்கா சிம்பிளா சொல்லணும்னா இவர் வந்து இவங்களோட வீட்டுல அப்பா அம்மா எல்லாருமே வந்து என்ன ஒரு கல்வி குடும்பத்தை சேர்ந்தவங்க, எல்லாமே நல்லா படிச்சிருக்காங்க. மருத்துவ மேதை மாதவன் வந்து பாலக்காட்டு அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் படித்துவிட்டு சென்னை மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்றாரு. அவர் வந்து கேரளாங்கிறதுனால பாலக்காட்டுல என்ன பண்ணிருக்காரு? உயர்நிலைப் பள்ளியில படிச்சு முடிச்சுட்டு சென்னையில உள்ள மாநில கல்லூரியில ஒரு பட்டப்படிப்பு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சென்னை மருத்துவக் கல்லூரியில சேர்றாரு. மருத்துவ படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு இங்கிலாந்து போறாரு. மருத்துவ படிப்பை பாதியில நிப்பாட்டிட்டு எங்க போறாரு? இங்கிலாந்துக்கு போறாரு. இங்கிலாந்து சென்ற மாதவன் நாயர் எடின்பர்க் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து முதுகலை பட்டம் பெறாரு. அப்ப இங்கிலாந்துக்கு போயிட்டு என்ன பண்றாரு? அந்த இதுல மருத்துவக் கல்லூரியிலே முதுகலை பட்டம் வந்து பெறாரு. இவர் கல்லூரி மாணவராக இருந்தபோது எடின்பர்க் மாணவர் மன்ற செயலாளராக இருந்திருக்காரு. இவரு அங்க ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப அந்த மாணவர் மன்ற செயலாளராக இருந்திருக்காரு. பின்னர் படிப்பை முடித்தவுடன் எடின்பர்க் இந்திய சங்க தலைவராகவும் எடின்பர்க் பல்கலைக்கழக முற்போக்கு சங்க உறுப்பினராகவும் எடின்பர்க் பல்கலைக்கழக முற்போக்கு இதழின் ஆசிரியராகவும், அதாவது படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு செயலாளரா இருந்தவர், அதை படிச்சு முடிச்சோன்னே எல்லாமே தலைவரா மாறுறாரு. லண்டன் இந்தி சங்க செயலாளராகவும் பின்னர் அதன் துணைத் தலைவராகவும் பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம், ராயல் ஆசிய சங்கம், தேசிய முற்போக்கு மன்றம், ராயல் சங்கம் ஆகியவற்றில் உறுப்பினர், அதாவது நிறைய இதுல இவர் தலைவர், உறுப்பினர், செயலாளர் இந்த மாதிரிலாம் ஆகுறாரு. இவரது பலதரப்பட்ட நடவடிக்கைகளால் மாதவன் நாயரின் பெயர் எடின்பர்க்கில் மிகவும், அப்ப எடின்பர்க்ல உள்ள எல்லா அசோசியேஷன்லயும் இவர் பேர் இருக்கிறதுனால எடின்பர்க்ல இவர் நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு. 1896ஆம் ஆண்டு டாக்டர் மாதவன் நாயர் பிரான்சின் தலைநகர் பாரிஸ் சென்று காது, மூக்கு, தொண்டை வியாதிகள் பற்றி ஆராய்ச்சி செய்கிறார். இவர் வந்து இப்ப மெடிக்கல் முடிச்சிட்டார்ல. அப்ப 1896ல டாக்டர் மாதவன் நாயர் எங்க போறாரு? பிரான்ஸோட கேபிட்டல் பாரிஸ்க்கு போயிட்டு ENTன்னு சொல்லுவாங்கல்ல, காது, மூக்கு, தொண்டை, அந்த வியாதிகள் பத்தி இவர் வந்து ஆராய்ச்சி செய்யறாரு. ஓராண்டு ஆராய்ச்சிக்கு பின்பு திருப்பி எங்க வந்துட்டாரு? சென்னை வந்துட்டாரு. 1897ல. 96ல வந்து பாரிஸ் போயிட்டு ஆய்வு பண்றாரு. 97ல வந்து அகைன் எங்க வந்துட்டாரு? சென்னை வந்துட்டாரு. காங்கிரஸ்காரர். சென்னை திரும்பிய டாக்டர் மாதவன் நாயர் அகில இந்திய காங்கிரஸ்ல வந்து சேர்றாரு. காங்கிரஸ் மாநாடுகளில் பங்கேற்று இந்திய மருத்துவ பணி பற்றியும் மருத்துவ அதிகாரிகளின் அவலநிலை, அதாவது இவர் காங்கிரஸ்ல வந்துட்டு இவங்களோட தொழில் சம்பந்தமான அவலநிலைகள் இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. இந்த துறைகளில் ஆங்கில அரசாங்கத்தின் அக்கறையின்மை பற்றி குறை கூறுறாரு. இந்திய மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்களுக்கு சமமாக கருதப்படணும். அதாவது பிரிட்டிஷ் வந்து, அதாவது அவங்க பிரிட்டிஷ் டாக்டர்ஸ் ஒரு மாதிரியும் இந்தியன்ஸ் வந்து டாக்டர்ஸ் ஆனவங்கள ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்றாங்க. இவங்களுக்குள்ளார இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இவர் வந்து அந்த காங்கிரஸ் கூட்டத்தில இருந்து இவர் எல்லாத்தையும் சொல்றாரு. 1907ல் சித்தூரில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். 1907ல சித்தூர்ல வந்து ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்றிருக்கு. அதுக்கு வந்து இவர் தலைமை தாங்கியிருக்காரு. சகலகலா வல்லவர். டாக்டர் T.M. நாயர் 12 ஆண்டுகள் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக பணியாற்றிருக்காரு. அப்ப 12 வருஷம் வந்து சென்னை மாநகராட்சியில ஒரு உறுப்பினரா வேலை பார்த்திருக்காரு. திருவல்லிக்கேணியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் நகராட்சி பிரச்சனைகள் பற்றி, அப்ப டாக்டர் T.M. நாயர் வந்து எந்த இதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு? திருவல்லிக்கேணியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் என்ன சொல்றாரு? நகராட்சி பிரச்சனைகள் பற்றி, குறிப்பாக குடிநீர் விநியோகம் பற்றியும் மக்கள் எதிர்பார்ப்புகள் பற்றியும் பேசியிருக்காரு. இதற்கிடையே அவர் இந்திய அரசால் தொழில் கமிஷன் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? மக்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. இதுக்கு இடையில வந்து இந்திய அரசால் தொழில் கமிஷன், லேபர் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல, அதுக்கான தொழில் லேபர் கமிஷன், அதுல வந்து இவர் உறுப்பினரா இருக்காது. 1908ல. அப்போது தொழிலாளர்களின் பிரச்சனைகளை பற்றி, குறிப்பாக அவர்களது வேலை நேரத்தை குறைப்பது உள்ளிட்ட பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை லண்டனில் இருந்த அரசாங்க செயலாளர் நேரில் சந்தித்து கொடுத்தார்.
இவர் என்ன பண்றாருன்னா தொழிலாளர்களோட பிரச்சனைகளை பத்தி சொல்றதுக்கு அவங்க வந்து வேலை நேரம் வந்து 8 மணி நேரத்துக்கு மேல நிறைய வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரியான வேலைகள் பண்றாங்க, தொழிலாளர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு லண்டனுக்கு போயிட்டு அரசாங்க செயலாளரை நேரில் சந்திச்சு கொடுக்குறாரு. லண்டனுக்கே போறாரு 1908. 1908 தான் லேபர் கமிஷன் உறுப்பினரா இருக்காரு. உடனே தொழிலாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அந்த அறிக்கையெல்லாம் எடுத்துட்டு எங்க போயிட்டாரு, லண்டன் போயிட்டாரு. 1912 நாயர் சென்னை சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1908 இவர் லண்டன் போயிட்டாரு. 1912 இந்த டாக்டர் டி.எம். நாயர் வந்து சென்னை சட்டமன்ற மேலவைக்கு செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து ஒரு ஆளா இவர் வந்துட்டாரு. முதல் உலகப் போர் என்பது 1914-18 எஸ்.எஸ். மதராஸ் கப்பலில் மருத்துவ பணி செய்தாரு. அப்ப 1912 இவர் சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. முதல் உலகப் போர் எப்ப நடைபெற்றுச்சு? 1914 18 நடைபெற்றுச்சு. அப்போ வந்து நிறைய பேர் அடிபட்டிருக்கும், இந்த மாதிரி பண்ணிருக்கும்ல. அப்ப இவர் டாக்டர் அப்படிங்கிறதுனால மருத்துவ பணி வந்து பண்றாரு. எந்த கப்பல்ல பண்றாரு? எஸ்.எஸ். மெட்ராஸ். எஸ்.எஸ். மெட்ராஸ் அப்படிங்கிற கப்பல்ல இருந்து மருத்துவ பணி வந்து செய்யறாரு. போர் முடிந்தவுடன் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு கேசர்-இ-ஹிந்த், அப்ப போர் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி மருத்துவ பணி இவர் செஞ்சதுனால அவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்காங்க? கேசர்-இ-ஹிந்த் அப்படிங்கிற பதக்கம் வந்து வழங்கியிருக்காங்க. பின்னர் அவருக்கு போர் சேவை பதக்கமும் வழங்கப்பட்டது. போர் சமயத்துல இவர் சேவை பண்ணதுனால போர் சேவை பதக்கமும் வந்து வழங்கியிருக்காங்க. பிரிட்டிஷ் இதெல்லாம் வழங்கியிருக்குது. நீதி கட்சியில் நாயர். முதல் உலகப் போர் முடிந்ததும் டாக்டர் டி.எம். நாயர் அவரது பார்வையை பிராமணர் அல்லாத பிரச்சனைகள் பக்கம் திருப்பினார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? காங்கிரஸ்குள்ளார வந்துட்டு முதல்ல அவங்க டாக்டர்ஸ்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் சால்வ் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? தொழிலாளர்கள் அந்த லேபர் கமிஷன் ஆரம்பிச்சு தொழிலாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு லண்டன்ல போய் இது பண்ணி அந்த இதையும் வந்து சால்வ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்தப்ப என்ன பண்ணிருக்காரு? அந்த எஸ்.எஸ். மெட்ராஸ் அப்படிங்கிற கப்பல்ல இருந்து நிறைய பேத்துக்கு சேவைகள் பண்ணதுனால பிரிட்டிஷ் அவங்களுக்கு வந்து நிறைய அந்த பதக்கம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரோட பார்வை எங்க போறாங்க? நான் பிராமின்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி வராரு. டாக்டர் சி. நடேச முதலியாரின் சமரச ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு டாக்டர் சி. நடேச முதலியார், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா, இவர் தான் என்ன பண்ணாரு? சமரசம் பண்ணாரு. யார் ரெண்டு பேத்துக்கு இடையில? டாக்டர் டி.எம். நாயருக்கும் பிட்டி தியாகராய செட்டியாருக்கும் இரு துருவங்களா இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேத்தையும் ஒண்ணு சேர்த்தவர் யாரு? நடேச முதலியார். அப்ப இவங்க 3 பேரும் இப்ப ஒண்ணா சேர்ந்துடுறாங்க. இந்த 3 பேரும் இணைந்துதான் நீதி கட்சி என்று அழைக்கப்பட்ட தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பை வந்து தோற்றுவிக்கிறாங்க 1916. 1917 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணர் அல்லாதோர் மாநாட்டில் கலந்து கொண்ட தியாகராய செட்டி. அப்ப 1917 சென்னையில வந்து ஃபர்ஸ்ட் முதல் பிராமணர் அல்லாதோர் மாநாடு நடக்குது. அதுல தியாகராய செட்டி என்ன சொல்றாரு? திராவிட நாகரிகத்தின் தனி சிறப்புத்தன்மை பிறப்பால் மனிதனுக்கும் இடையான வேறுபாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது பிறப்பாலேயே வந்து ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இடையே வேறுபாடு அப்படிங்கிறத நாங்க ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதே மாநாட்டில் கலந்து கொண்ட டாக்டர் நாயர், தியாகராய செட்டி மற்றும் ரெட்டைமலை சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் பின்வருமாறு பேசினார். அதாவது அதே மாநாட்டில் கலந்து கொண்ட டாக்டர் நாயர், தியாகராய செட்டி மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் பின்வருமாறு பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? இந்தியாவில் 2 இனங்கள் தான் உண்டு. ஒன்று சொத்துக்கு சொந்தக்காரர்களான திராவிடர்கள், இரண்டாவது தூங்கும் போது திருடியவர்களை போன்ற ஆரியர்கள். அதாவது திராவிடர்கள் தான் வந்து உண்மையான சொந்தக்காரர்கள், அந்த திருடியவர்கள் தான் ஆரியர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆரியர்கள் தான் பிரம்மாவின் உடலிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் பிரம்மாவின் உடலிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் 4 ஜாதி வர்ண முறை என்று திராவிடர்களை நம்ப வைத்தனர். அதாவது அந்த 4 ஜாதி வர்ணமுறை இருக்குல்ல, அது வந்து திராவிட அந்த மாதிரி வந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர்களை நம்ப வைக்கிறாங்க. அதிலிருந்து தான் படித்தவர்கள் பிராமணர்கள் என்றும் படிக்காதவர்கள் சூத்திரர்கள் தீண்டத்தகாதவர் என்று பிரிக்கப்பட்டனர் என்ற விளக்கத்தை கூறி நீதி கட்சியின் நோக்கத்தை பத்தி சொல்றாரு. அதுல இருந்து அந்த வர்ணாசிரம முறை மூலியமா தான் படிச்சவங்க வந்து பிராமின்ஸ், படிக்காதவங்க சூத்திரர்கள்னு சொல்லலாம், அவங்களை தீண்டத்தகாதவர்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க வந்து பிரிக்கிறாங்க. அடுத்து நீதிக்கு ஆசிரியர். டாக்டர் டி.எம். நாயர் தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பின் நீதி அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையின் தலைமை ஆசிரியராக இருந்து கருத்து பிரச்சாரம் செய்தாரு. அதாவது நீதி கட்சியோட இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எது? ஜஸ்டிஸ். அந்த பத்திரிகையோட தலைமை ஆசிரியர் யாரு? டாக்டர் டி.எம். நாயர். இவரது தலைமையில் இந்த பத்திரிகை மிகுந்த செல்வாக்கு பெற்றது. இந்த பத்திரிகையின் பெயரால் தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நீதி கட்சி. இந்த பத்திரிகை நல்லா பிரபலமானதா தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்போட பேரை என்ன மாத்திட்டாங்க? நீதி கட்சி அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஓயா உழைப்பாளி. டாக்டர் நாயர் 1918 to 1919 உடல்நல குறைவையும் பொருட்படுத்தாமல் லண்டன் போறாரு. அங்குள்ள பாராளுமன்ற குழுவின் முன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இன்றியமையாமையை பற்றி கூறுவதற்காக சென்றார். இதுக்கு முன்னாடி எப்படி லேபர் கமிஷன் சொல்றதுக்காக லண்டனுக்கு போனாரு, அதே மாதிரி இப்ப என்ன பண்றாரு? பார்லிமெண்ட் குழுவுக்கு முன்னாடி போய் சொல்லிட்டு வகுப்பாரி பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றதுக்காக அங்க போயிருக்காரு. அங்க நிறைய பல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றிருக்காரு. ஓயாது ஒளியாது உழைத்த டாக்டர் டி.எம். நாயர் லண்டனில் 1919 ஜூலை 17 51 வயதுல என்ன பண்ணிட்டாரு? இயற்கை எய்திட்டாரு.
மதிப்பீடு. டாக்டர் டி.எம். நாயர் நல்ல கல்வி குடும்பத்திலிருந்து வந்தவர். அவரது குடும்ப பின்னணியும் இங்கிலாந்து அனுபவமும், அதாவது இவங்க வந்து நல்ல குடும்ப பின்னணி, நல்லா வந்து படிச்ச ஃபேமிலி. அதே மாதிரி இவர் வந்து இங்கிலாந்துலாம் போய் படிச்சிருக்காரு. அவரோட அனுபவம், அது இல்லாம மருத்துவமும் நல்லா படிச்சிருக்காரு. மருத்துவ அறிவும் நாயரை பல்திறன் கொண்ட மேலை நாட்டு முற்போக்கு நோக்குடைய நவீன மனித மேதையாக்கின. உயர்ஜாதி குடும்பத்தில் பிறந்த நாயர், அதாவது இவர் வந்து உயர் ஜாதி குடும்பத்துல தான் பிறந்திருக்காரு. ஆனா கீழ் ஜாதியினருக்கு இழைக்கப்பட்ட கொடுமை கண்டு கொதித்தெழுந்திருக்காரு. ஆரிய திராவிட பிரச்சனையை இன மாறுபாட்டு இனங்களின் போராட்டமாக பார்த்திருக்காரு. பிராமணர் ஆதிக்கம் பொறுக்க முடியாமல் காங்கிரஸை விட்டு, பிராமின்ஸோட ஆதிக்கம் பொறுக்க முடியாம தான் காங்கிரஸ்ல தானே ஃபர்ஸ்ட் சேர்ந்தாரு. காங்கிரஸ்ல இருந்து விலகி இருக்காரு. காங்கிரஸை விட்டு வெளியே வந்த டாக்டர் நாயர் அன்னி பெசன்ட்டின் பிராமண ஆதரவு போக்கை வன்மையாக கண்டித்தார். காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்துட்டார் டாக்டர் நாயர். திருப்பி அன்னி பெசன்ட் என்ன பண்றாங்க, பிராமின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. அதை இவர் வந்து வன்மையாக கண்டிக்கிறாரு. சுயாட்சி இயக்கத்தை கடுமையாக, அந்த அன்னி பெசன்ட் ஆரம்பிச்ச சுயாட்சி இயக்கத்தையும் கடுமையாக விமர்சிக்கிறார். நடேச முதலியார் வந்து தமிழ், தியாகராய செட்டி வந்து தெலுங்கு, நாயர் வந்து மலையாளம் ஆகியோர் ஒருங்கிணைந்து துவங்கிய நீதி கட்சி தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் முக்கிய மைல்கல். அப்ப நடேச முதலியார் வந்து தமிழ், தியாகராய செட்டி வந்து ஆந்திரால இருந்து வந்த தெலுங்கு, நாயர் வந்து யாரு, கேரளால இருந்து வந்த மலையாளி. அப்போ ஒரு 3 மாநிலங்கள் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதுதான் வந்து நீதி கட்சி. இதுதான் வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு முக்கிய மைல்கல் அப்படிங்கிறாங்க. நாயர் தான் வந்து நீதியின் ஆசிரியராக இருந்து சமுதாய, நம்ம இதை பார்த்தோமா, ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரோட அந்த ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாயர். அப்பணியாற்றிய போதே உயிர் தியாகம் செஞ்சிருக்காரு. ஆங்கிலேயர் போன்று உடையணிந்து ஆங்கிலேயர் நடைமுறைகளை பின்பற்றியதால் நாயரை ஆங்கில பித்தர் என்று குறை கூறினார். இவர் வந்து எப்படி இருப்பார்னா, இங்கிலீஷ் அந்த ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பரோட தலைவர் இவர் தான். இவர் வந்து பிரிட்டிஷை போலயே உடையணிஞ்சு பிரிட்டிஷோட எப்படிலாம் அவங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்களோ அதை எல்லாத்தையும் இவர் ஃபாலோ பண்றதுனால இவரை வந்து ஆங்கில பித்தர் என்று சொல்லுவாங்களாம். அப்ப ஆங்கில பித்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா டாக்டர் டி.எம். நாயர். ஆங்கில புலமை இருந்தும் நாயர் வந்து தாய்மொழி பற்று, அதாவது இங்கிலீஷ்ல நல்லா பேசுவாரு, இருந்தாலும் இவர் வந்து தாய்மொழி பற்றுடையவர். தூய்மையான மலையாள மொழியில் எழுதியும் பேசியும் வந்தார். சென்னை தியாகராய நகரில் இவர் பெயரில் ஒரு பாதையே இருக்குது. அந்த ரோடு தெருவுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு வந்து ஒரு இதுக்கு இவரோட பேர் வச்சிருக்காங்க. 2008ஆம் ஆண்டு மத்திய அரசு நாயரை பெருமைப்படுத்தி அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. சுருங்கக்கூறின் டாக்டர் டி.எம். நாயர் சமூக நீதி காவலர்களில் ஒருவர். டாக்டர் டி.எம். நாயர் அக்காலத்தில் தேசியவாதிகளில் முக்கியமான பிராமணர் அல்லாத தேசியவாதி என்பது பெரியார் ஈவேராவின் கணிப்பு. ஈவேரா என்ன சொல்லியிருக்காருன்னா, டி.எம். நாயர் வந்து அந்த காலத்துல தேசியவாதிகள்லாம் முக்கியமாக பிராமின்ஸ், அதாவது நான் பிராமின்ஸ்க்கான ஒரு தேசியவாதி அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பிட்டி தியாகராய செட்டி. இவர் 1852 இருந்து 1925. செல்வமும் செல்வாக்கும். தியாகராயர் வந்து 1852 ஏப்ரல் 27ஆம் தேதி எகத்தூரில் செல்வமும் செல்வாக்கும் மிக்க தேவாங்க செட்டி குடும்பத்துல பிறந்திருக்காரு. இவரது குடும்ப தொழில் கைத்தறி துணிகள் தயாரித்தல், தோல் வணிகம். தியாகராயர் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்கிறாங்க. தியாகராயர் பள்ளி படிப்பை முடித்த பின்பு சென்னை மாநில கல்லூரியில் சட்டம் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்காரு. இவர் வந்து ஒரு லாயர். பிட்டி தியாகராய செட்டி அப்படிங்கிறவர் யாரு, ஒரு லாயர். பொதுப்பணி. கல்லூரி படிப்பை முடித்த பின்பு வக்கீல் தொழிலை விட பொது வாழ்க்கையில் அதிக ஆர்வம் காட்டினார் தியாகராயர். இவர் 1882 இருந்து 1922 வரை சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்திருக்காரு. 1882 இருந்து 1922 வரைக்கும் எவ்வளவு வருஷம் பாருங்க. அந்த வருஷத்துல சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்திருக்காரு. அப்போது இவருக்கும் டாக்டர் பி.டி. நாயருக்கும் இடையே கருத்து மோதல். அந்த பி.டி. நாயர்னா பி.டி. நாயர், டி.எம். நாயர் தானே. பிடி அந்த இவரை தான் சொல்றாங்க, டி.எம். நாயர் தான் அப்படி போட்டாங்க பிடின்னு சொல்லிட்டு. டி.எம். நாயருக்கும் இடையே கருத்து மோதல். அதாவது இவர் வந்து சென்னை மாநகராட்சி உறுப்பினர் தலைவராக இருந்த சமயத்துலதான் இவங்களுக்கும் அந்த நாயருக்கும் இடையே நிறைய கருத்து மோதல் வந்திருக்கு. இத 2 பேர்த்தோட பிரச்சனையை சரி பண்ணவர் யாரு, டாக்டர் சி. நடேச முதலியார். இதனால வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பேர்த்தையும் வந்து ஒன்னா சேர்த்துட்டாரு. வணிக வேந்தர். தியாகராய செட்டி வந்து 1910 இருந்து 21 வரை தென்னிந்திய வணிக கழகத்தை தோற்றுவித்து அதன் தலைவராக பணியாற்றிருக்காரு. அதாவது தென்னிந்தியாவுல வணிக கழகம், சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதை வந்து ஆரம்பிச்சு அதோட தலைவராக இருந்திருக்காரு. சென்னையில் நடைபெற்ற தொழில் மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்து அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திருக்காரு. திராவிட இயக்கத்தில் தியாகராயர். 1909ஆம் ஆண்டு பி. சுப்பிரமணியம், எம். புருஷோத்தம் ஆகிய 2 வழக்குரைஞர்களால் துவக்கப்பட்ட சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கத்தில் சேர்ந்து தியாகராய செட்டி ஆர்வம் காட்டவில்லை. அப்ப 1909ல சுப்பிரமணியமும் புருஷோத்தம் 2 லாயர்ஸ் வந்து துவங்கப்பட்டதான் என்னது, சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம். இதுல வந்து சேர்றதுக்கு யாரு, தியாகராய செட்டி வந்து ஆர்வம் காட்டல. இவரும் ஒரு லாயர், ஏற்கனவே 2 லாயர் சேர்ந்துதான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் 1912 டாக்டர் சி. நடேச முதலியார் ஆரம்பித்து சென்னை ஐக்கிய கூட்டமைப்பில் சேர்ந்தார். அப்ப இந்த லாயர்ஸ் ஆரம்பிச்ச
சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் இதுல வந்து இவர் சேரல. ஆனா 1912 ஆரம்பிச்ச நடேச முதலியார் ஆரம்பிச்சு சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு இதுல சேர்றாரு. இந்த கூட்டமைப்பை சென்னை திராவிடர் சபை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் வருது. இந்த சபை நடேச முதலியாரின் தலைமையில் பிராமணர் அல்லாதோருக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு பல்வேறு கல்வி பணிகளை இது வந்து நான் பிராமின்ஸுக்காக தான் இந்த இதை ஆரம்பிச்சிருக்காங்க. மெயினா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்வி கற்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. முதலியாருடன் சேர்ந்து செட்டியாரும் கல்வி நிறுவனங்களுக்கு நன்கொடைகளை தடையின்றி வாரி வழங்கினார். பிராமணர் அல்லாதோர் பிரகடனம். தியாகராய செட்டி தேசபக்தி மிக்க காங்கிரஸ்காரராக இருந்தார். ஆனால் காங்கிரஸ் பிராமணர்களின் பிடியில் இருந்ததையும் பிராமணர் அல்லாதோர் நலன் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு விட்டதாலும் மனம் வருந்தி காங்கிரஸ் விட்டு இவரும் என்ன பண்ணிருக்காரு, பிராமின்ஸ் காங்கிரஸ்ல தான் இருந்திருக்காரு. ஆனா காங்கிரஸ்குள்ளாரே பிராமின்ஸ் என்ன பண்றாங்க, நான் பிராமின்ஸுக்கான உரிமைகளை அதாவது அவங்களுக்கு எதுவும் கிடைக்காத அளவுக்கு அவங்க நிறைய வந்து புறக்கணிக்கப்படுறது இதெல்லாம் பார்த்து இவர் மனம் வருந்தி காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறார். அதன் பின்னர் டாக்டர் நடேச முதலியார், டாக்டர் நாயர் ஆகியோருடன் சேர்ந்து நீதி கட்சி என்று அழைக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பை வந்து தோற்றுவிக்கிறாரு. 1916 நவம்பர் 20 வரலாற்று சிறப்புமிக்க பிராமணர் அல்லாதோர் பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. சென்னையில் கூடிய முதல் பிராமணர் அல்லாதோர் மாநாட்டில் திராவிட நாகரிகத்தின் தனித்தன்மையை பத்தி பேசியிருக்காரு. நீதி கட்சியின் நோக்கங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்காங்க. அந்த முதல் கூட்டத்திலே நீதி கட்சியோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. முடிசூடா மன்னர் தியாகராய செட்டி 1917 நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்ப தியாகராய செட்டி 1917 வந்து நீதி கட்சியோட தலைவராக செலக்ட் பண்ணப்படுறாங்க. அதன் பின்பு 8 ஆண்டு காலம் அந்த கட்சியும் முடிசூடா மன்னராக கோலோச்சினார். அப்ப நீதி கட்சியோட தலைவராக 1917 ஆரம்பிச்சு 8 வருஷம் வந்து இவரே இருக்காரு. இவரது தலைமை காலத்தில் பல பிராமணர் அல்லாதோர் மாநாடுகள் நடத்தப்பட்டன. சமூக நீதி பிரச்சாரம் சென்னை ராஜதானி எங்கும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்ட நகர்மன்ற கிளைகள் துவக்கப்பட்டன. ஆங்கில அரசாங்கத்தின் ஆதரவோடு நீதி கட்சியும் வந்து வளருது. அதாவது பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்க, நீதி கட்சி வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பிரிட்டிஷ் வந்து நீதி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நீதி கட்சி வளர்ந்துகிட்டு இருக்குது. நீதி கட்சி அரசாங்கம் பல பிராமணர் அல்லாதோர் நலத்திட்டங்களை நிறைவேற்றியது. இவர் சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்த போதுதான் முதல் முறையாக குறிப்பிட்ட மாநகராட்சி பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து நீதி கட்சியோட ஆட்சியில தான். அது எந்த வருஷம், 1921. அப்ப சென்னை மாநகராட்சி மேயரா இருந்தவர் யாரு, இந்த தியாகராய செட்டி. ஓகேங்களா. இவர் இருந்த சமயத்துலதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, மதிய உணவு திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க 1921. இது முக்கியமானது, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதன் பின்னர் நீதி கட்சி அரசாங்கம் நகராட்சிகள் சட்டத்தில் திருத்தம் செய்து மதிய உணவுக்கான செலவை அரசாங்க செலவாக ஏற்றுக்கொண்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீதி கட்சி வந்து அரசாங்க நகராட்சிகள் சட்டம் அதுல திருத்தம் பண்ணி மதிய உணவுக்கான செலவை வந்து கவர்மெண்ட் செலவாக ஏற்றுக்கொண்டது. பிராமணர் அல்லாதோரிடையே ஒற்றுமை உணர்வு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு விரிவடைந்து சுருங்கக்கூறின் தியாகராய செட்டியின் தலைமையில் பிராமணர் அல்லாதோருக்கு கல்வி, சமூகம், பொருளாதாரம், அரசியல், நிர்வாகம், கலை, கலாச்சார துறைகள் இந்த இதுலலாம் நல்லா முன்னேறுறாங்க. இந்த முன்னேற்றத்திற்கு காரணமான பிட்டி தியாகராய செட்டி 1925 ஜூன் 30 75 வயதில் 75வது வயதில் வெள்ளுடை வேந்தர் காலமானார். அப்ப இவருக்கு இன்னொரு பேர் வந்து வெள்ளுடை வேந்தர். ஓகேங்களா. 75வது வயதுல இவர் வந்து இறந்துட்டாரு. மதிப்பீடு. தியாகராயர் பிறக்கும் போதே வாயில் வெள்ளி கரண்டியோடு பிறந்தவர். செல்வ செழிப்போட, அதாவது ரொம்ப பணக்காரவங்க, அதை தான் அப்படி சொல்றாங்க. தற்கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தனக்கென தனித்த இடத்தை பிடித்துக் கொண்டு தனித்தன்மையோடு செயல்பட்டிருக்காரு. அவருக்கான தனி முத்திரையை பதித்தவர். உயர்ஜாதி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த தியாகராய செட்டி ஆங்கில கல்வி பயின்று சென்னை மாநகராட்சியில் பல ஆண்டு காலம் பணியாற்ற பின்பு பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்காக நீதி கட்சியை தோற்றுவிக்க காரணமாக இருந்தோரில் முக்கியமானவங்க இவங்களும். இவரது பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வரலாற்று சிறப்புமிக்க ஆதார ஆவணமாகும். தியாகராய செட்டி ஆங்கில அரசாங்கத்தோட, அதாவது பிரிட்டிஷுக்கு இவர் சப்போர்ட் பண்ணிருக்காரு. பிரிட்டிஷ் அரசாங்கம் இவரது சேவையை பாராட்டி திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டத்தெல்லாம் கொடுத்திருக்குது. அப்ப பிரிட்டிஷ் அரசாங்கம் தியாகராய செட்டிக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்காங்க, திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டத்துல 1915 சற்பட்டத்தையும் கொடுத்து பெருமைப்படுத்தியது. 1921 என்ன பண்ணிருக்காங்க, சற்பட்டம் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. தேசபக்தியும் கடவுள் பக்தியும் மிக்க தியாகராயர் பிராமணர் எதிர்ப்பாளரோ வெறுப்பாளரோ அல்லர். இவர் வந்து தேசபக்தி கடவுள் பக்தி ரெண்டுமே இருக்கு. பிராமின்ஸை எதிர்க்கிறவங்களோ வெறுப்பாளரோ இவர் கிடையாது. ஒத்த தகுதியுடைய பிராமணர் அல்லாதோர் அவர்களது எண்ணிக்கைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் பிராமணர்களுக்கு சமமான வாய்ப்புகளை பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். இவர் வந்து பிராமின்ஸ் வந்து வெறுக்கிறவங்க கிடையாது. அதே தகுதியில ஒரு ஆள் இருக்கிறாங்க. பிராமின்ஸ்ல இப்போ ஒருத்தவங்க ஒரு உயர் பதவியில இருக்காங்கன்னா அதே தகுதியுடைய இன்னொரு மனுஷங்களும் இருக்கிறாங்க. அவங்க ஆனா நான் பிராமின்ஸ் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்காம அவங்கள ஒதுக்க கூடாதுல்ல. அவங்களும் வந்து இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான விகிதாச்சார அடிப்படையில அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் வந்து போராடி இருந்திருக்காரு. எனினும் இவர் பிராமணர் அல்லாதோரில் உயர்ஜாதி வகுப்பினருக்கு கொடுத்த முன்னுரிமை பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்கவில்லை என்ற குறைபாடு இருந்தது. இவர் இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும்
அப்புறம் நான் பிராமின்ஸ்லயே கொஞ்சம் உயர் ஜாதி வகுப்பு, அதுலயும் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு இருக்கும்ல, அதுல வந்து இவர் வந்து நான் பிராமின்ஸ்ல உயர் ஜாதி வகுப்புக்கு தான் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு, இவங்களுக்கு எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இவர் மேலேயும் சில குறைபாடு வந்து இருக்காம். தியாகராயர் குறுகிய மனப்பான்மை உடையவர், வகுப்புவாதி, சந்தர்ப்பவாதி என்றெல்லாம் வர்ணிக்கப்படுறாங்க. இவரை போன்ற தலைவர்கள் பெயருக்கும் புகழுக்கும் பொது வாழ்க்கைக்கும் வந்தனர் என்று இவரை போன்ற தலைவர்கள் பெயருக்கும் புகழுக்கும் பொது வாழ்க்கைக்கும் வந்தனர் என்று கூறுகிறார் ஆர் கண்ணன். இவரது கூற்றில் ஓரளவு உண்மை இருப்பினும் தியாகராயரின் தாக்கத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. அவர் வாதாடி பெற்றதுதான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். அவர் வாதாடி பெற்றதுனாலதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை. அது மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களில் சேர்க்கப்பட்டது. அப்ப இவர் கொண்டு வந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தினாலதான் மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்துல வந்து அது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க, ஆர் ராமசாமி. பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கே உண்டு. இது நம்ம மேலே படிச்சிட்டோம். அந்த மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய பெருமை யாருக்கே உண்டு, தியாகராய செட்டிக்கே. அவ்வளவுதான், இது முடிஞ்சிச்சு. சாதனையாளர்கள் எல்லாமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். கதை மாதிரி நீங்க தெரிஞ்சுட்டு இதை ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு படிச்சீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நானும் அந்த இதை வந்து நோட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். அதை ஃபுல்லா எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோல காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த வீடியோல பதிவுல பார்த்தோம்னா நம்ம நீதி கட்சி ஆட்சி வந்து 1920ல இருந்து 37 வரைக்கும் உள்ளதை அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி.